பல நடிகைகளோடு நடிச்சிருக்கிறாரு, அவரே வந்து சொல்லியிருக்காரு. அந்த பல நடிகைகள் அன்னைக்கு உச்சத்துல இருந்த நடிகைகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சிவகுமார் சார காதலிச்சிருக்கிறாங்க. சிவகுமார் சார திருமணம் செஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டுருக்காங்க. ஆனா சிவகுமார் சார் வந்து பார்த்தீங்கன்னா, அவரு அவரு அதாவது திருமண வாழ்க்கை என்பது ஒரு நல்ல மனைவியோட அமையணுங்கிறதுக்காண்டி அவங்க வீட்ல பார்த்த பெண்ண தான் அவங்க கல்யாணம் பண்ணி, இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு மிக ஒழுக்கமான வாழ்க்கை. அது அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு சினிமா துறையிலிருந்து ஒழுக்கமான வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா? நிச்சயமா. அந்த ஒழுக்கமான வாழ்க்கை இன்னை வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்காரு. யாராவது ஒருத்தர் வந்து இன்னைக்கு சிவகுமார் சார பத்தி ஒரு தப்பான ஒரு வார்த்தை சொல்லணுமா? ஒரே ஒரு வார்த்தை சொல்லிற முடியுமா? யாராலயும் சொல்ல முடியாது. அப்படி ஒருத்தர் வாழ்றார் அப்படின்னா, அது எவ்வளவு கஷ்டம். அதாவது நீங்க ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா, சினிமா துறை ஒழுக்கமில்லாத துறை. அந்த ஒழுக்கமில்லாத துறையில ஒருத்தர் ஒழுக்கமா வந்து கிட்டத்தட்ட 60 வருடங்களா டிராவல் பண்றாரு அப்படின்னா, அங்க தான் நம்ம அவர பாராட்டணும். அந்த மாரி வந்து ரொம்ப டீசென்ட்டான, ரொம்ப மத்தவங்களுடைய பிரச்சனைகளை கேட்டு தெரிஞ்சுக்கிற பக்குவம், பொறுமை எல்லாமே உள்ள ஒரு நல்ல மனிதர் சிவகுமார் சார்.